ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனிரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சிம்பிள் ரெசிபி. இதுக்கு நம்ம 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கிறோம். அது கூடவே அரை கப் அல்லது 3/4 கப் அளவுக்கு அதே கப்பில் சுகர் எடுத்துக்கிறோம். அதையும் ரவையும் போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக தேவையில்லை, இருந்தாலும் கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கலாம். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது சூப்பராக அரைச்சாச்சு பாருங்கள். கொஞ்சம் இந்த ரவை கொரகொரப்பு தன்மை இருக்கும், இருந்தாலும் சுகர் நல்லா பவுடராக இருக்குது. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த பவுலில் நம்ம இப்போ அரைச்சி வச்ச சுகரையும் ரவையும் அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். நம்ம வேணும்னா இது கூட ஏலக்காய் கொஞ்சம் ஒரு 2 ஏலக்காய் சேர்த்திக்கலாம் வாசனைக்காக. நான் வெனிலா எசன்ஸ் சேர்க்க போகிறங்காட்டி ஏலக்காய் சேர்க்கலை. உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். அரைக்கும் போதே சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம அதே கப்பில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்த போகிறோம். ஒரே 1 கப். எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் எல்லாமே எடுக்கணும். பாருங்கள், 1 கப் மைதா மாவு சேர்த்தாச்சு. இது கூட ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அது 2 சேர்த்திக்கிறோம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பேக்கிங் சோடா அதாவது சமையல் சோடா தான். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு தடவை நல்லா ரவை அந்த மாவு எல்லாமே நல்லா கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இது கூட பால், ஆயில் எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ இதிலையே நம்ம எந்த கப்பில் அளந்தோமோ அதே கப்பில் அரை கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கலாம். நான் இப்போ ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட வெண்ணெய் இருந்துச்சுன்னா நீங்கள் வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். வெண்ணெய் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். பாருங்கள், நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். எந்த வாசனை இல்லாத எண்ணெயாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலக்கி விட்டாச்சு. இப்போ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கிறோம். பால் 1 கப் ஊற்றி நல்லா இதை கலந்து விடுங்க. இதில் நம்ம முட்டை சேர்க்க போகிறதில்ல, அதுக்கு பதிலாக தயிரும் சேர்க்க போகிறதில்ல, வாழைப்பழமும் சேர்க்க போகிறதில்ல. ஆனால் சூப்பரான ஒரு டேஸ்டான ரவா கேக் ரெசிபி தான் இது. உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். குழந்தைங்களுக்கு உடனே செஞ்சு கொடுத்துடலாம். ஒரு 10 மினிட்ஸில் இதை ரெடி பண்ணிடலாம். ஏன்னா இதை நம்ம ரொம்ப பீட் பண்ணுறதோ இந்த மாதிரி எந்த வேலையும் இல்லை. ஒரே ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நைஸாக அரைச்சிட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு வைக்கிறது தான். ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டில் இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பால் திக்னஸ் பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கோங்க. ரவை கொஞ்சம் மொத்த ரவையாக இருக்குது, மாவு நல்ல மாவு அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க. பால் ஒரேடியே எக்ஸ்ட்ரா சேர்த்ததுக்கு பின்னாடி நம்ம கம்மி பண்ண முடியாது. அதனால் கம்மியாக சேர்த்துட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலக்கிட்டிங்கன்னா ஒரு அழகான ஒரு கேக் பேட்டர் ரெடி ஆயிரும். ஒரே பக்கமாக கலக்குங்க, மாற்றி மாற்றி கலக்க வேணாம். இந்த மாதிரி ஒரே பக்கமாக கலக்குங்க. நல்லா இந்த பால், இந்த மாவு எல்லாமே நல்லா கலக்கி வச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக தேவையான அளவு வெனிலா எசன்ஸ் இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் மாவு. எடுத்து விட்டோம்னா கீழே விழுகிற மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாட்டமும் விழுகக்கூடாது, ஸ்லோவாக விழுகணும். அந்த மாதிரி இருக்கணும் இதோட கன்சிஸ்டன்சி. ஓகே, நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம வெனிலா எசன்ஸ் கொஞ்சமாக கலந்துட்டு நம்ம இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பேக் பண்ணுறக்காக ஒரு கடாயில் மண் போட்டு, எப்போவுமே ஒரு பழைய கடாயில் மண் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதை நான் ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணுறேன். ப்ரீஹீட் பண்ணிட்டு தான் நான் அடுத்ததாக நம்ம கேக்கோட பேட்டரை ஊற்ற போகிறோம். ஸோ ப்ரீஹீட் பண்ணுறக்காக அதை வச்சுருக்கேன். அது மூலம் இந்த பேட்டரை நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். இந்த மாதிரி ஒரு டின் எடுத்து, கேக் டின் எடுத்து அதில் நான் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு அதுக்கப்புறம் மைதா மாவு போட்டு நல்லா தடவி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு இது கூட நம்ம இந்த கேக் பேட்டரை ஊற்றிக்கலாம். முக்கால்வாசிக்கு வர மாதிரி ஊற்றுங்க, ரொம்ப மேலே வர மாதிரி ஊற்ற வேணாம்.
இதுக்கு இந்த டின்னுக்கு வந்து இந்த அளவு கரெக்டாக இருக்குது. ஒரு தட்டி விடுங்க. ஏதாவது பபிள்ஸ் இருந்துச்சுன்னா போயிடும், ஏர் பபிள்ஸ் இருந்தால். ரொம்பவே சூப்பரான சுவையான ஒரு வாசனையான கேக். பாருங்கள், ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு பழைய கடாய் இருந்தால் தூக்கி போடாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா குக்கர் வந்து வேஸ்ட்டான குக்கராக இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வேஸ்ட்டான கடாய் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அகலமான கேக்லாம் செய்யணுன்னாக்கா இந்த மாதிரி அகலமாக வேணும். குக்கர் சின்னதாக இருந்தால் அதில் பிடிக்காது. இதை நான் நல்லா மூடி போட்டு ஒரு 35 to 45 மினிட்ஸ் வந்து நல்லா பேக் பண்ண போகிறோம் மீடியம் ஃப்ளேமில். இது மேலே நான் வந்து கல்லெல்லாம் வைக்க போகிறேன். ஏன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது உங்களுக்கு காமிக்கலை. பாருங்கள், இந்த கேக் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம். 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எனக்கு 45 மினிட்ஸ் கழித்து தான் இதை வந்து ஓப்பன் பண்ணோம். நடுவில் திறந்து பார்க்கக்கூடாது. இதை குத்தி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒட்டாமல் வரணும். ஸ்டிக்கில் இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து வெளியே வச்சுட்டு நம்ம உடனே வந்து திருப்பக்கூடாது. இதை வந்து நல்லா ஆற விடணும். இதை எடுத்து வச்சுட்டேன், கொஞ்சம் நேரம் ஆறணும். பாருங்கள், சூப்பராக வந்து வந்திருக்குது. நம்மளோட கேக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம பேக்கரியில் போய் வாங்கி சாப்பிடணுன்னு அவசியமே இல்லை. சட்டுன்னு செஞ்சிடலாம் இந்த கேக்கை. இந்த ஓரங்கள் எல்லாமே இப்படி எடுத்து விட்டுருங்க. கத்தி வச்சு எடுத்து விட்டுட்டு அப்புறமா தலைகீழ கமுத்துனீங்கன்னா உங்களோட கேக் நல்லா அழகாக வந்து தானாகவே கீழே விழுகும். பாருங்கள், அதே ஷேஃப்கே அழகாக வரும். நீங்கள் இந்த ட்ரே இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு அகலமான பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் தலைகீழ எடுத்துட்டேன். இப்போ மறுபடியும் இதை வந்து திருப்பிக்கலாம். பாருங்கள், சூப்பரான ஒரு ரவா கேக் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதை கட் பண்ணால் ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சாப்பிட்றக்கும் கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா ஆற விட்டுட்டு அப்புறமா சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டான இந்த கேக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.